Hello all, welcome to my channel Learning English Language and Literature. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேजेसல ஃபாலோ பண்ற ஜெனரல் இங்கிலீஷ் 1 இந்த பேப்பர் யாருக்கு இருக்கும் அப்படினா for all arts and science students first semester இந்த பேப்பர் கம்பல்சரி எழுதியே ஆகணும். சோ அதோட போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். Specifically in the video நம்ம வந்து என்ன போயம் பார்க்க போறோம் அப்படினா Where the Mind is Without Fear and the Head is Held High by Ramya Tyagor. இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First நம்ம இந்த போயம் வந்து ஓவராலா எவ்வளவு பெரிய போயம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். So as you can see in the screen, this is the whole poem. இது ரொம்ப பெரிய போயம்லாம் இல்ல. It is only a short kind of a poem. So what is the title? Where the Mind is Without Fear and the Head is Held High. So உங்களுக்கு டைட்டில் படிச்சாலே உங்களுக்கு வந்து இந்த போயத்தோட கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நீங்க டைட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. Where the mind is without fear. So எல்லா மீனிங்குமே நமக்கு தெரியும் ஒரு வேர்டுக்கு. அதாவது அந்த head is held high. So in the title we cannot see any kind of a complex or difficult words. சரிங்களா? So இதை வச்சு நம்ம போயத்தோட ஐடியா என்னன்னு கெஸ் பண்ணலாம். இது வந்து இந்த போயமுக்கு மட்டும் கிடையாது. போயமுக்கு மட்டுமே கிடையாது ஆக்சுவலா. நம்ம எந்த ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்கோட டைட்டில் வச்சே நம்ம இதான் கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அதை பத்தி ஃபர்தரா பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த போயம் யார் எழுதுனா அப்படின்னா the famous poet Rabindranath Tagore. So this is the whole poem. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போயத்தோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். The first thing. ஸோ இந்த போயம் வந்து எந்த போயட்ரி கலெக்ஷன்ல ஒரு போயமா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கீதாஞ்சலி. So the Geetanjali அப்படிங்கிறது வந்து it is one of the most remarkable and most famous work of Ramya Tyagor. So அந்த கலெக்ஷன்ல உள்ள ஒரு போயம் தான் Where the Mind is Without Fear. Then அப்புறமா இதுக்கு கீதாஞ்சலியை பத்தி இன்னொரு திங் என்ன பண்ணா for this work Ramya Tyagor வந்து Nobel Prize also win பண்ணாரு. So அந்த அளவுக்கு it is one of the greatest work of Tyagor we can see. And second one, pre-independent India. இந்த போயம்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னா it happened during pre-independent நத்திங் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நம்ம வந்து பிஃபோர் நம்ம யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா until 1947 அது வரைக்கும் முன்ன வரைக்கும் நம்ம யார் ரூல் பண்ணா அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ். ஸோ அவங்களுக்கு அண்டர் வாட் ஆர் த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன் ஆஃப் இந்தியன்ஸ் நம்ம என்னெல்லாம் whether we are happy with them அவங்க நம்ம ரூல் பண்றாங்க நம்ம வந்து ஹாப்பியா இருந்தோமா நம்ம லிவிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ அது போல ஒரு சினாரியோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து இருக்கும். தென் இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் போயம் டூ. ஸோ இன்ஸ்பிரேஷன் இந்த சென்ஸ் இந்த போயம் படிக்கிறப்போ ஒவ்வொரு இந்தியன்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி இது வந்து இந்த போயம் எது மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா not only this poem, இந்த கீதாஞ்சலி அந்த கலெக்ஷன்ல வர எல்லா போயமே வந்து ஒரு காட் கிட்ட நம்ம ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். இந்த போயட் வந்து அவர் வந்து காட் கிட்ட ப்ரே பண்றப்ப நம்ம காட் கிட்ட ப்ரே பண்றப்ப எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னா நம்ம கேட்போம் நம்ம காட் கிட்ட. ஸோ அது போலயே இந்த போயம் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரேயர் டு காட். ஸோ அவர் எது மாதிரி ஒரு ப்ரேயர் வைக்கிறாரு அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஐடியல் ஸ்டேட். ஐடியல் மீன்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் ஆசை இதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடு. தட் மீன்ஸ் நம்ம ஆசை இந்த சென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இல்லை ஸோ நீ வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ அது போல ஒரு ரெக்வஸ்ட் தான் காட் கிட்ட ஒரு ப்ரேயரை வந்து அப்பீல் பண்றாரு. ஸோ அதான் நம்ம அந்த போயத்திலையும் பார்க்கும்போது Now we can proceed with this poem. So this is the title Where the Mind is Without Fear and the Head is Held High. So title அதுதான் very first line of the poem அதேதான் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். So the first line of this poem is also Where the mind is without fear and the head is held high. அப்புறமா one interesting thing about this poem is இந்த poemல நீங்க வந்து ஒரு word repetitive-ஆ பார்க்கலாம். Can you see what is the word is where? Then நம்ம first line-ல பார்க்கலாம், second line, third line. Look at this. Where roots, where talus, where the clear street, where the mind. So இது போல where. So எங்கதான் அது இருக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். So என்ன காட் கிட்ட ஒரு ப்ரே பண்றது அப்படின்னா ஐடியல் ஸ்டேட். ஸோ அந்த ஐடியல் ஸ்டேட் எங்க தான் இருக்கு அதனால அதான் அந்த வேர்ட் வேர் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஒரு காட் கிட்ட கேட்கிறாரு. ஸோ அந்த ட்ரீம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ல அந்த பெர்ஃபெக்ட் ஐலாண்ட்ல வந்து எப்படிலாம் இருக்கணும் எது மாதிரி இருந்தா அது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அது போல வந்து ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம அந்த போயட்ல பார்க்க போறோம். பெட்டர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த போயத்தை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். even though it is a very short poem நம்ம டிவைட் பண்ணி படிச்சா it would be very easy. So this is the first division. Where the mind is without fear and the head is held high. நீங்க சயின்ஸ்ல வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்பீங்க ரைட்?
காஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையில பால் வச்சிருக்கேன், அது கீழே போட்டா பால் என்ன ஆகும், கீழே விழும். ஓகேங்களா? ஸோ நான் கீழே போடுறது காஸ், அந்த பால் கீழே விழுறது எஃபெக்ட். ஸோ அதே போலயே தான் இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் லைனுமே இருக்கு, வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர். உங்க மைண்ட்ல எந்த ஃபியருமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து தலையிலிருந்து நடக்கலாம். தட் இஸ் கால்டு த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை. நம்ம மோஸ்ட்லி எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் பயப்பட்டா இன்னொரு பர்சன் ஃபேஸை பார்த்து நம்ம பேசவே மாட்டோம், பயப்படுவோம் உங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு. we cannot have any kind of a eye contact with them. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த பயமே இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் see the person eye to eye. ஸோ அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லையும் உங்களுக்கு வந்து பயம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து தைரியமா நடக்கலாம், தலையை நிறுத்திக்கிட்டு தூக்கி வச்சு நடக்கலாம், அதான் வந்து சொல்றாங்க. தென் வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ. ஸோ அதே போலயே நாலேஜ் இது வந்து எஸ்பெஷலி எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா த எஜுகேஷன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இந்தியா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி இந்தியா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் சோ மெனி கண்ட்ரிஸ். பட் நம்மளுக்கு வந்து இந்தியா பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க நாலேஜ் வந்து எஜுகேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து இப்போ கிடைக்குது, ஆனா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரீதியாலையும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா நோ. Only some caste or some religious people got their education. So here the poet request to God is knowledge எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கணும். ஸோ நான் இந்த கேஸ்ட்ல படிச்சாதான் நான் ஸ்கூல் போகணும், நான் இந்த கம்யூனிட்டியில தான் என்னை ஸ்கூல் அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அட்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது போல சினாரியோ வந்து என் கண்ட்ரியில இருக்கக்கூடாது. தட் இஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட். வேர் the world has not been broken up into fragments by narrow domestic walls. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் லைனோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே புரியும். ஸோ நம்ம வேர்ல்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நிறைய டிவிஷன்ஸ் வச்சிருக்கோம். டிவிஷன்ஸ் இந்த சென்ஸ் பேஸ்ட் ஆன் தி கேஸ்ட், பேஸ்ட் ஆன் ஆர் கலர், லைக் தட் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேர்ல்ட்லயே வந்து நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட் டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ராக்மெண்ட்ஸ் மீன்ஸ் டிவிஷன். ஸோ அவர் எது மாதிரி ஒரு ஸ்டேட் கேட்கிறாரு அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல வந்து இந்த நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். நேரோ அப்படின்னா குறுகிய, டொமஸ்டிக் வால்ஸ் மீன்ஸ் ஹியூமன்ஸா கிரியேட் பண்ண சில ரூல்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஓகேங்களா? அப்போதான் இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் தான் காட் கிட்ட வைக்கிறாரு. ஸோ இதான் வந்து இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன். நீங்க கண்டிப்பா தைரியமா இருந்த எந்த ஃபியருமே இல்லாம இருந்தா நீங்க வந்து தலையை தூக்கி எழுதி நிறுத்தி தைரியமா வாழலாம். ஸோ அதே போல எஜுகேஷன், நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட். ஸோ அது வந்து நீ கேஸ்ட்டை பொறுத்தோ, ரிலீஜனை பொறுத்தோ, கம்யூனிட்டியை பொறுத்தோ, உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டை பொறுத்தோ நீ வந்து நாலேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கெயின் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி காமன் டு ஆல். அதுக்கப்புறம் அவரோட நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல வந்து நிறைய டிவிஷன்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல் தி டிவிஷன்ஸ் were created only by humans. ஸோ இந்த டிவிஷன்ஸ்லாம் எடுத்தாலே the world will be a better place. So இதான் இந்த few lines ஓட explanation. Well, this is the second part, where words come out from the depth of truth. அது போல ஒரு நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையை தான் பேசணும். They have to be very very honest. ஸோ இந்த லைன்ஸ் மூலமாவே நமக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா யாருமே வந்து உண்மையே பேசல. ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அப்போ வந்து அவங்க ஏதாச்சும் நம்மள ரூல் போடுறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து நம்ம ஒப்பீனியன் கொடுத்தா டெஃபினெட்லி we have to face some consequences. ஓகேவா? ஸோ அதனால எல்லாருமே பயந்துக்கிட்டு உண்மையே பேச மாட்டாங்க. அதனாலதான் போய்ட் வந்து காட் கிட்ட கேட்கிறாரு இங்க இருக்கிறவங்க எல்லாமே உண்மையே பேசணும். உண்மையை பேசினாலே நம்ம பாதி ஃப்ரீடம் வந்து அட்டைன் பண்ண மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து இவர் கேட்கிறாரு. நெக்ஸ்ட் ரெக்வெஸ்டா இருக்கு. look at the next line, where tireless striving. Tireless அப்படின்னா meaning continuous and striving means struggling, stretches its arms towards perfection. ஸோ இதுல என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஆஸ் அ இந்தியன் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், ஆனா நம்ம என்ன பண்ணல அப்படின்னா கண்டினியூஸா எடுக்கல. ஸோ இப்போ ஒரு பிரிட்டிஷர்ஸ் ஒரு ரூல் போட்டா ஓகே, சில பீப்புள் அப்போஸ் பண்றாங்க, அப்புறமா கொஞ்ச நாள் அது அப்படியே விட்டு போயிடுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ், ஆனால் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அதான் என்னோட நெக்ஸ்ட் ரெக்வெஸ்டா இருக்கு. நம்ம கண்டினியூஸா நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே டெஃபினெட்லி வி வில் ரீச் திஸ் பர்ஃபெக்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஓகேவா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அட்டைன் பண்ணலாம். இங்க வந்து அவங்க அட்டைன் பண்ண நினைக்கிறது வந்து ஃப்ரீடம் தான். தென் நெக்ஸ்ட் லைன், where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. Actually, it is a very very fantastic line. இதுல வந்து நம்ம டூ கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் இமேஜஸ் பார்க்கலாம். ஒன் இஸ் clear stream of reason. ஸ்ட்ரீம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீரோடை. ஸோ இந்த நீரோடை எதோட கம்பேர் பண்ணிருக்காரு அப்படின்னா ரீசன், நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியோட. நெக்ஸ்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா இதோட அப்படியே கம்ப்ளீட்டான ஆப்போசிட் இமேஜ் ட்ரியரி டெசர்ட்.
ஸோ நீரோடை, அடுத்து வந்து டெசர்ட், பாலைவனம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு இங்கே நம்ம ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே அந்த அளவுக்கு we will be very very happy, we can attain a kind of a fruitful life. அப்படி இல்லை நான் வந்து ரீசனிங்க்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் வந்து கஸ்டம்ஸ் போட்டு வச்ச ரூல்ஸ், சூப்பர்ஸ்டிஷன்ஸ் தான் மூட நம்பிக்கை. ஓகே, வந்து ரியலி டசன்ட் ஸ்டாண்ட் அப் டெட் ஹேபிட். டெட் ஹேபிட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ற மூட நம்பிக்கை. எஸ்பெஷலி இங்க வந்து எந்த கைண்ட் ஆஃப் மூட நம்பிக்கை அப்படின்னா நம்ம முன்னாடி இந்த செகண்ட் லைன்ல பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் படிக்கணும், இந்த எக்கனாமிக் ஸ்டேட்ல தான் படிக்கணும், ஓகேவா, ரிச் மட்டும் தான் படிக்கணும், புவர் கிளாஸ் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர்ஸ்டிஷன் சொசைட்டில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைக் தட் நம்ம கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் கூட பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் அப்படின்னா பிராமின் மட்டும் தான் இருப்பாங்க, அங்கே வந்து வேற கேஸ்ட் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அது போல டெட் ஹேபிட்ஸ் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம வேர்ல்டு வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா டெசர்ட் அப்படின்னா ஒரு பாலைவனம் அது போல ஒரு மாறிடும். அது மூலமா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு லைஃப்லெஸ்ஸான ஒரு லைஃப் தான் நம்ம வந்து அட்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து உங்க ரீசனிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் லீட் a very very happy and beautiful life. அதான் வந்து இந்த நெக்ஸ்ட் ரிக்வெஸ்டா இருக்கு. This is the last part of the poem. Where the mind is led forward by thee. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஹோல் போயமும் ஒரு ப்ரேயர் ஃபார்ம்ல தான் இருக்கும். காட் கிட்ட போவாட் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட லாஸ்ட் ப்ரேயர் என்னவா இருக்கு அப்படின்னா காடையே வந்து அவருக்கு கைட் பண்ண கூப்பிடுறாரு. வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி. தி வந்து வாட் இஸ் சினானிமஸ் வேர்ட் ஃபார் தி இஸ் யூ. நீயே வந்து எங்களுக்கு ஒரு கைடா இரு. into our widening thought and action. தாட்ஸ் மட்டும் நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குமே நீ வந்து ஒரு கைடாக இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். into that heaven of freedom. ஸோ நீ எங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருந்தால் நாங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா the freedom we are actually longing for. இங்கே ஃப்ரீடம் வந்து என்னத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சொர்க்கம். அது இது இந்த வேர்ல்டு உங்களுக்கு கம்பேரிசன் மூலமாவே தெரியும் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம்காக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ரிக்வெஸ்ட் இஸ் காடை வந்து அவங்க கைடா இருக்க சொல்றாங்க. அப்படி வந்து என்னன்னா அவங்க யோசிக்கிறதுலையும் சரி அவங்க ஆக்ஷன்ஸ்லையும் காட் வந்து அவங்க கைட் பண்ணா டெஃபினெட்லி தே வில் அட்டைன் தேர் ஃப்ரீடம். அதான் அவங்களோட லாஸ்ட் வந்து ரெக்வெஸ்டா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ending statement. My father. இங்க வந்து ஃபாதர் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா காட். ஏன் அப்படின்னா இந்த வேர்ட் எஃப் வந்து கேபிட்டலைஸ் இருக்கு. ஸோ இட் ரெப்ரசென்ட்ஸ் காட். லெட் மை கண்ட்ரி அவேக். ஃபைனலாக இந்த போயத்தை வந்து எப்படி ஒரு ஃபினிஷ் பண்றாரு முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா லெட் மை கண்ட்ரி அவேக். ஓகேவா, என் கண்ட்ரியை வந்து எழுப்பி விடு அப்படின்னு சொல்றாரு. எழுப்பி விடு அப்படின்னா கண்ட்ரி வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க அப்படின்னா ஆல் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்களாம் நிஜமாவே தூங்குறாங்களா எழுப்பி விடுறதுக்கு அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ட்ரீமி ஸ்டேட்ல தான் இருக்காங்க. யாருமே வந்து வாட் வி கேன் சே ரியலிஸ்டிக்கா இல்லை. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய டொமஸ்டிக் வார் சொசைட்டியில இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெட் ஹேபிட், சூப்பர்ஸ்டிஷன் திங்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அந்த மூட நம்பிக்கை அது போல திங்ஸ் வந்து அவங்க வெளில வந்தாலே டெஃபினெட்லி we will attain and achieve our freedom very soon. அப்படி சொல்லிட்டு தான் இந்த போயம் வந்து முடியுது. எஸ், தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ALL. தேங்க்யூ.